கோட்டாபயவின் உயிரச்சம் நாட்டை விட்டு தப்பிச் சென்ற புலனாய்வு அதிகாரி. சேனல் 4 விவகாரம் விசாரணைகளை ஆரம்பித்தது பிரித்தானிய ஊடக ஒழுங்குமுறை அலுவலகம். ரணிலை சந்தித்தார் பசில், விடுக்கப்பட்ட வேண்டுகோள். ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் முன்பு விசாரணை செய்த புலனாய்வுத்துறை அதிகாரி கோட்டாபய ராஜபக்ஷ அதிபராகும் போது நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகம் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அவரது அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், குண்டுவெடிப்பு சம்பந்தமாக விசாரணைகளை மேற்கொண்டு வந்த புலனாய்வுத்துறை அதிகாரி 2019ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ஷ ஸ்ரீலங்காவின் அதிபராகும் போது நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். காரணம், கோட்டாபய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்தபோது அவரையும் விசாரணைக்கு அழைத்தவர். தனக்கும் தன்னுடைய குடும்பத்தினரதும் உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது என நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளார். அவரும் கூட பல உண்மைகளை கூறியிருக்கின்றார் என்று கூறினார். சேனல் 4 காணொலி தொடர்பில் அரசு புலனாய்வு பிரிவின் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் பிரித்தானிய இலத்திரனியல் ஊடக ஒழுங்குமுறை அலுவலகம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. சேனல் 4 சமீபத்தில் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான காணொலி வெளியிட்டுள்ளது. அதில் அரசு புலனாய்வுத்துறையின் தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலேயும் குற்றம் சாட்டியிருந்தது. தன்னை சங்கடப்படுத்தும் வகையில் சேனல் 4 வேண்டுமென்றே இந்த காணொலியை ஒளிபரப்பியுள்ளதாக பிரித்தானிய இலத்திரனியல் ஊடக ஒழுங்குமுறை அலுவலகத்திற்கு சுரேஷ் சாலே முறைப்பாடு ஒன்றை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் குறித்த காணொலி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானிய இலத்திரனியல் ஊடக ஒழுங்குமுறை அலுவலகம் தெரிவித்ததாக அரச புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சாலேயின் சட்டத்தரணி பசன் வீரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பான காணொலியை வெளியிடுவதற்கு முன்னர் ஆகஸ்ட் 7ஆம் தேதி சுரேஷ் சாலேயிடம் சேனல் 4 ஊடகவியலாளர்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக வினவியதாகவும் சட்டத்தரணி பசன் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் மறுப்பதாகவும் அந்த காலப்பகுதியில் தான் இலங்கையில் தங்கியிருக்கவில்லை என்றும் சுரேஷ் சாலே சேனல் 4ற்கு அடுத்த நாளே எழுத்து மூலம் அறிவித்துள்ளதாக சட்டத்தரணி பசன் வீரசிங்க மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதுகாப்பு அமைச்சினால் பிள்ளையான் உள்ளிட்ட பலருக்கு நீண்ட காலமாக 35 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளார். பதுளையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏப்ரல் 21 தாக்குதல் குறித்து விசாரணை அவசியம் என கோருபவர்களுக்கும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களும் தற்போதைய அரசாங்கத்திலேயே அங்கம் வகிக்கின்றனர். சேனல் 4 வெளிப்படுத்தலுக்கமைய பிள்ளையானும் ஏப்ரல் 21 தாக்குதல் சூத்திரதாரிகளும் ஒரே சந்தர்ப்பத்தில் ஒரே சிறைச்சாலையில் இருந்துள்ளனர். பிள்ளையான் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளின் மூலம் ஏப்ரல் 21 தாக்குதல் குறித்து இன்னும் விசாரிக்கப்பட வேண்டிய பகுதிகள் உண்டு என்பது புலப்படுகின்றது. பாதுகாப்பு அமைச்சினால் பிள்ளையான் என அழைக்கப்படும் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் உள்ளிட்ட பலருக்கு நீண்ட காலமாக 35 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்துள்ளது. இந்த தொகை எதற்காக வழங்கப்பட்டது என்பது தொடர்பில் ஆராயப்பட வேண்டும். எனவே இந்த தாக்குதல்கள் குறித்து சுயாதீன விசாரணை ஒன்று அவசியமாகின்றது. அத்துடன் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் நோக்கில் இத்தகைய சதிகளை மேற்கொண்டு இனவாதத்தை தூண்டிவிடுபவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்த ஆண்டு அதிபர் தேர்தலை இலக்காக கொண்ட ஒரு வெளிப்படையான நடவடிக்கையாக அதிபர் ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய ஒருங்கிணைப்பாளரான பசில் ராஜபக்ஷவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். குறித்த சந்திப்பானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. 2024ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு சில நிவாரணங்களை வழங்குவதன் முக்கியத்துவம் குறித்து கலந்துரையாடியுள்ளனர். அத்தோடு சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இடையூறு ஏற்படாத வகையில் வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கு நிவாரண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதை உறுதிப்படுத்துமாறு அதிபரிடம் பசில் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாகிஸ்தானின் பெஷாவரில் உள்ள மருத்துவமனைக்கு அருகில் குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. பாதுகாப்பு படையினர் சென்ற வாகனம் ஒன்றை இலக்கு வைத்து இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த குண்டுவெடிப்பில் ஒரு பாதுகாப்பு அதிகாரி உயிரிழந்துள்ளதுடன் 4 பேர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. எனினும் இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த பயங்கரவாத அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.